வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த 3 நாட்கள் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள அறிக்கையில் வரும் 21ஆம் தேதி வரை குமரி, நெல்லை, தென்காசி, தேனி மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கோவையில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் தேயிலை மற்றும் மலைத்தோட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கனமழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. மாவட்டம் மன்னார்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. கோட்டூர், ஓவர்சேரி, ராயநல்லூர், விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் வானிலை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். மேலும் புகார் அல்லது உதவிகள் கேட்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் எதிரொலியால் 2வது நாளாக அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக மறு உத்தரவு வரும் வரை குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளுக்கும் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிறுவன் அடித்துச் செல்லப்பட்டதை தொடர்ந்து மெயின் அருவியில் பாதுகாப்பு கருதி சங்கிலி தொடர் வளைவுகள் அமைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். வெடிகுண்டை வைத்துக் கொண்டு 70 ஆண்டுகளாக அச்சுறுத்திக் கொண்டிருந்த பாகிஸ்தான் கையில் இன்று பிச்சை பாத்திரம்தான் உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஹரியானாவின் அம்பாலாவில் நடந்த பாஜக தேர்தல் கூட்டத்தில் பேசிய அவர், உறுதியான அரசு ஆட்சி பொறுப்பில் இருந்தால்தான் எதிரிகளுக்கு நடுக்கம் இருக்கும் என்றும் கூறினார். தமது தேர்தல் பேச்சுகள் மூலம் மக்களை தூண்டிவிட்டு சமூகத்தை பிளவுபடுத்துவதாக பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கு முன்னர் எந்த பிரதமரும் மோடியைப் போல மக்களை தூண்டியது கிடையாது என்று அவர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ரோடு ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். அப்போது ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் பூக்களை தூவி பிரியங்கா காந்திக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகள் தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமானது என கூறிய பிரியங்கா காந்திக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதிலளித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், எந்த தொகுதியும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்கு சொந்தமானது அல்ல எனவும் அது மக்களுக்கானது என்றும் கூறினார். பாஜகவை சேர்ந்தவர்கள் அணுகுண்டு அச்சுறுத்தலுக்கு அஞ்ச மாட்டோம் என்று மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரை மீட்டே தீருவோம் என கூறினார். ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக பதிவான வழக்கில் கெஜ்ரிவாலின் முன்னாள் தனி செயலாளர் பிபவ் குமாரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். கெஜ்ரிவாலின் வீட்டுக்கு சென்ற டெல்லி போலீசார் பிபவ் குமாரை கைது செய்து டெல்லி சிவில் லைன்ஸ் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். டெல்லி முதல்வரை சந்திக்க சென்ற போது தாக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் திடீர் திருப்பமாக ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவால் மீது பிபவ் குமார் போலீசில் புகார் அளித்துள்ளார். பாதுகாப்பு அதிகாரிகளின் தடையை மீறி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துடன் சுவாதி மாலிவால் அவரது இல்லத்திற்குள் நுழைந்ததாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் வைத்து சுவாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட நாளில் பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் பெண் பாதுகாவலர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. எம்பி சுவாதி மாலிவாலின் இடது கால், வலது கன்னத்தில் காயங்கள் ஏற்பட்டிருந்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனை வழங்கிய மருத்துவ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி எம்பி சுவாதி மாலிவால் அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திக்க அவரது வீட்டிற்கு சென்றபோது தனி செயலர் பிபவ் குமார் தாக்கியதாக புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 54,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 80 ரூபாய் அதிகரித்து 6,850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை கடந்த 18 நாட்களில் 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்துள்ளது. சென்னையில் முட்டை ஒன்று 6 ரூபாய் 50 காசுகள் வரை விற்பனை செய்யப்படுகிறது. முட்டையின் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் உணவகங்களில் முட்டை சார்ந்த உணவுப் பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது. உத்தரப்பிரதேச மக்களை தென் மாநில தலைவர்கள் தவறாக பேசுவதாக கூறிய பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த அறிக்கையில் பிரதமர் மோடி தோல்வி பயத்தில் அவரது பதவியின் கண்ணியத்தை மறந்துவிட்டு நாளொரு பொய் பரப்புரை பொழுதொரு வெறுப்பு விதை பேசி வருவதாக முதல்வர் சாடியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தி கோவிலை புல்டோசரால் இடித்து விடுவார்கள் என்று காழ்ப்புணர்ச்சியின் உச்சத்தில் பிரதமர் பேசுவதாக செல்வ பெருந்தகை விமர்சித்தார். இப்படி பேசும் ஒருவர் 10 ஆண்டு காலம் பிரதமராக பதவி வகித்தது இந்தியாவிற்கு அவமானமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயும் நானும் சந்திப்பதில் என்ன பிரச்சனை, நாங்கள் என்ன கள்ளக்காதலா செய்கிறோம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார். மே 18 இனப்படுகொலை நாளை ஒட்டி இன எழுச்சி நாள் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தற்கொலை செய்திருக்கவே அதிக வாய்ப்பு என போலீசார் சந்தேகிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஜெயக்குமார் கழுத்தை வேறு யாரும் நெரித்ததற்கான தடயங்கள் இல்லை என கூறப்படும் நிலையில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு 3 நாட்களில் 2 உயிரிழந்த நிலையில் அப்பாவிகளின் உயிரிழப்பை தடுப்பதில் அரசுக்கு அக்கறை இல்லையா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால அமர்வை அணுகியாவது ஆன்லைன் ரம்மிக்கு ஆதரவான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு விண்ணப்பிக்க வருகிற திங்கட்கிழமை கடைசி நாளாகும். பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு ஜூன் 6ஆம் தேதி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதால் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்க அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்ட தினசரி ஊதியம் 294 ரூபாயிலிருந்து 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்த ஊதிய உயர்வு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை லாரிகள் மூலம் விற்பனை செய்வதாக சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு மத்திய GST கூடுதல் ஆணையர் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் கருத்தை கேட்கவில்லை என மத்திய GST கூடுதல் ஆணையரின் உத்தரவை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு இடையேயான பயணிகள் கப்பல் போக்குவரத்து தேதி குறிப்பிடாமல் 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் பயணிகளிடம் வசூலித்த கட்டணத்தை திருப்பி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் கடைநிலை ஊழியர்களுக்கு 3 ஷிப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மொத்த பணியாளர்களில் 50% பேர் முதல் ஷிப்டிலும், 25% ஊழியர்கள் 2வது ஷிப்டிலும், 25% ஊழியர்கள் 3வது ஷிப்டிலும் பணியில் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 2வது பிரிவில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தற்போது முதல் பிரிவில் தலா 210 மெகாவாட் திறன் கொண்ட 4 அலகுகள் மூலம் 810 மெகாவாட் மின்சாரம் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. திருவனந்தபுரத்திலிருந்து பெங்களூரு சென்ற விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திருச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதால் 167 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் நடுவானில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை தொடர்ந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் ஆக்கிரமிப்பு மீன் கடைகளை அகற்றிய அதிகாரிகளுடன் மீனவர்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீனிவாசபுரம் பகுதியில் சாலையோரங்களை ஆக்கிரமித்து மீனவர்கள் வைத்திருந்த மீன் கடைகளை காவல்துறை உதவியுடன் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர்.
சென்னையில் மாநகர பேருந்து நிறுத்தங்களில் பேருந்துகளின் வருகை நேரம் மற்றும் சேருமிடம் குறித்து அறிய டிஜிட்டல் தகவல் பலகைகள் சோதனை அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக ஓமந்தூரார் அரசினர் தோட்டம், பல்லவன் இல்லம் மற்றும் எழும்பூர் கோ ஆப்டெக்ஸ் பேருந்து நிறுத்தம் ஆகிய இடங்களில் டிஜிட்டல் தகவல் பலகைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் 2வது நாளாக நடைபெற்ற 61வது மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சால்வியா, பிங்க் அஸ்டர், டெல்பினியம், டேலியா உட்பட 15 வகையான 2.5 லட்சம் மலர்கள் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்து படைத்தன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள பேத்துப்பாறை பகுதியில் ஒற்றை காட்டு யானை உலா வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அது அங்குள்ள விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் நிலையில் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் ஏற்காட்டில் வரும் 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இதனால் அண்ணா பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் 50,000 தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள மலர்களை கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சீசன் களை கட்டியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கோடை மழை காரணமாக ஏற்காட்டில் சீசன் களை கட்டியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள புளியஞ்சோலை சுற்றுலா மையம் பராமரிப்பு பணி காரணமாக மூடப்பட்டது. கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த சுற்றுலா தலத்தில் பொக்லைன் இயந்திரம் மூலம் கற்களை கொண்டு தடுப்புகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள நீர்வீழ்ச்சிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் குளிக்கவும் தடை விதித்து மாவட்ட வன அலுவலர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கோடை மழை காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வார இறுதி நாட்களில் மெட்ரோவில் 100 ரூபாய்க்கு அளவற்ற பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஒரு நாள் சுற்றுலா அட்டை கட்டணமாக 150 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அட்டையை திரும்ப ஒப்படைத்தவுடன் பெறப்பட்ட 50 ரூபாய் வைப்பு தொகை பயணிகளுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அணையிலிருந்து ராமநாதபுரத்தின் நீர் தேவைக்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காரைக்குடி மதகணையை சென்றடைந்தது. பெரிய கண்மாய்க்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ள ரம்மியமான கழுகு பார்வை காட்சி வெளியாகியது. மாவட்டம் மைல்கல் பகுதியில் உள்ள சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்களுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நடனமாடி மகிழ்ந்தார். சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் SP வேலுமணி தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்ட நிலையில் ஜமாப் இசைக்கேற்றவாறு பக்தர்களுடன் நடனமாடி மகிழ்ந்தார். தூத்துக்குடியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் வீட்டில் 100 சவரன் நகையை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். சின்னமணி நகரில் வசித்து வரும் சுகுமார் குடும்பத்துடன் சென்னை சென்ற நிலையில் வீட்டின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடலில் ஜெல்லி மீன்கள் மிதப்பதால் பக்தர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடற்கரையில் அதிகளவில் கண்ணாடி போன்ற ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்குகின்றன. இதனால் கடலில் குளிக்கும் பக்தர்களுக்கு தோல் பாதிப்பு ஏற்படும் என கூறப்படுவதால் பக்தர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கல்லாறு, அடர்லி ரயில் நிலையங்களுக்கிடையே பாறாங்கற்கள் சரிந்து விழுந்ததில் தண்டவாளம் சேதமானது. இதனால் மலை ரயில் சேவை சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. திருவாரூர் அருகே தனியார் பேருந்துகள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு சென்றதில் ஒரு பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த 3 பேரும் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் 19 இருசக்கர வாகனங்களை திருடிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். வாகன திருட்டில் ஈடுபட்ட சந்தோஷ், பிரபு மற்றும் அர்ஜுன் ஆகிய 3 பேரையும் கைது செய்த போலீசார் 19 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர்.
புதுக்கோட்டையில் வானம் மேகமூட்டத்துடன் மழை வருவது போல் இருந்ததால் அதிமுக சார்பில் திறக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் டீ, முட்டை போண்டா, சமோசா வழங்கும் பந்தலாக மாறியது. இதையடுத்து அதிமுக நிர்வாகிகள் சூடான முட்டை போண்டா, சமோசா மற்றும் டீயினை மக்களுக்கு வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் உள்ள சவிதா பொறியியல் கல்லூரி மாணவன் ஆன்லைன் டிரேடிங் மூலம் சுமார் 7 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ராமையா புகழா என்ற மாணவன் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது வேகமாக வந்த KAR ஆம்னி பேருந்து மோதி விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் பட்ட பகலில் பூட்டியிருந்த வீட்டை திறந்து 15 சவரன் தங்க நகையை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். முருகேசன் என்பவர் வீட்டில் இருந்த நகையை திருடிய ரஞ்சித்குமார் என்பவரை கைது செய்த போலீசார் கழிவுநீர் தொட்டியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நகையை பறிமுதல் செய்தனர். பகுதியில் பூட்டப்பட்டிருந்த காவலரின் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகை மற்றும் 80,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். பிரேம் நகரில் வசித்து வந்த சங்கர் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றபோது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. வைகாசி விசாகத்தை ஒட்டி திருச்செந்தூர் நெல்லை இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. வரும் 22ஆம் தேதி நெல்லையிலிருந்து காலை 6:40, 9:15 மற்றும் 11:25 மணிக்கு திருச்செந்தூருக்கும், அன்று மதியம் 1:30 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து நெல்லைக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை உணவு தேடி தோட்டம் மற்றும் வீட்டை சுற்றி வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் அவ்வப்போது உணவு தேடி அருகிலுள்ள விவசாய நிலங்களில் புகுந்து சேதம் ஏற்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது. திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சென்றதால் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. கோடை விடுமுறையை ஒட்டி வழக்கத்தை விட அதிக அளவில் பக்தர்கள் வருகை தந்த நிலையில் போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் சிரமத்திற்கு ஆளாகுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் ஆற்றில் ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. அதிக அளவில் ஆகாய தாமரை செடிகள் வளர்ந்து நீர்வழி பாதை அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகற்ற உதவுமாறும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அருகே கண்டெய்னர் லாரி விபத்துக்குள்ளானதால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்ற நிலையில் போலீசார் விரைந்து சென்று போக்குவரத்தை சீரமைத்தனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னதாகவே நாடு திரும்பினார். வெளிநாட்டு பயணத்திற்கு ஸ்பான்சர் செய்தது யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஆக்ராவில் தாஜ்மஹாலுக்கு போட்டியாக இப்போது அதே போன்ற ஒரு பளிங்கு கல்லறை கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை கட்ட 104 ஆண்டுகள் ஆனதாக கூறப்படும் நிலையில் இதன் கட்டிடக்கலையின் சிறப்புகள் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை பெற்றுள்ளது. தனது பேரன் பிரஜ்வால் ரேவண்ணா மீதான ஆபாச வீடியோ வழக்கில் அவர் குற்றவாளி என நிரூபணமானால் நடவடிக்கை எடுப்பதில் தமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என முன்னாள் பிரதமர் தேவேகவுடா தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் HD ரேவண்ணா பெண்ணை கடத்தி பாலியல் சித்திரவதை செய்தார் என்ற குற்றச்சாட்டு இட்டு கட்டப்பட்டது என்று கூறினார். ஹரியானாவின் நூஹ் நகரில் உள்ள நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 8 பயணிகள் உடல் கருகி உயிரிழந்தனர். சுமார் 25 பேர் தீக்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் உள்ள ஒரு குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ நடத்தி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அமேதி தொகுதி எம்பியும் பாஜக வேட்பாளருமான ஸ்மிருதி இரானியுடன் திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மத்திய
மத்திய பிரதேசத்தில் அருங்காட்சியகம் ஒன்றில் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள அரிய வகை ஆயுதங்களை பொதுமக்கள் நேரில் சென்று ஆர்வத்துடன் பார்த்து பிரமித்தனர். மேலும் ஆயுதங்களின் பயன்பாடுகள் குறித்து அதிகாரிகள் எடுத்து கூறினர். அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தின் சில்சார் நகரில் உள்ள கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அதிலிருந்த மக்கள் மொட்டை மாடியிலிருந்து ஏணி வழியாக தப்பிக்க முயன்றனர். அப்போது கீழே தவறி விழுந்ததில் காயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தியாவை விட துடிப்பான ஜனநாயக நாடுகள் உலகில் இல்லை என அமெரிக்கா பாராட்டு தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பு தொடர்பு ஆலோசகர் ஜான் கிர்பி, வாக்களிப்பதன் மூலம் தங்களது எதிர்கால அரசை முடிவு செய்ய இந்திய மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். ஜெர்மனியில் உள்ள முனிச் விமான நிலையத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அத்துமீறி நுழைந்ததால் தற்காலிகமாக மூடப்பட்டது. விமான நிலையத்தின் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள ஓடு பாதைகளில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் 6 பேர் மறியல் செய்தனர். இதன் காரணமாக அங்கு பரபரப்பு நிலவியதால் சுமார் 60 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்க முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியின் கணவரை தாக்கிய நபருக்கு அங்குள்ள பெடரல் நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது. நான்சி பெலோசியின் அரசு இல்லத்தில் அத்துமீறி நுழைந்து அவரது கணவரை தாக்கியது மிகப்பெரிய குற்றம் என்பதால் குற்றவாளி டிபேபி என்பவனுக்கு இந்த தண்டனையை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கை தொடர்ந்து நேபாளமும் இந்திய மசாலாக்கள் சிலவற்றின் இறக்குமதி மற்றும் விற்பனைக்கு தடை விதித்திருக்கிறது. அதன்படி MDH நிறுவனத்தின் மெட்ராஸ் கரி பவுடர், சாம்பார் மிக்சட் மசாலா பவுடர், மிக்சட் மசாலா கரி பவுடர் ஆகியனவும், எவரெஸ்ட் நிறுவனத்தின் ஃபிஷ் கரி மசாலாவும் நேபாளத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. IPL தொடரின் லீக் ஆட்டத்தில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி தாமதமாக பந்து வீசிய நிலையில் அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த போட்டியில் லக்னோ அணி 18 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் மேத்யூ ஹைடனின் மகள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரர்களுடன் இணைந்து பிரியாணியை ருசித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேத்யூ ஹைடனின் மகள் கிரேஸ் தற்போது IPL தொடரின் தொகுப்பாளராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. விஜய் நடிப்பில் உருவாக்கி வரும் கோட் திரைப்படத்தின் VFX பணிகள் முடிவடைந்தன. இதன் தொடர்பாக கோட் படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு தனது எக்ஸ் பக்கத்தில் VFX பணியின் போது எடுக்கப்பட்ட விஜயின் புகைப்படத்தை பகிர்ந்து VFX பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அறிமுக இயக்குனர் விக்ரமன் அசோக் இயக்கத்தில் நடிகர் கவின் நடிக்க உள்ள அடுத்த படத்திற்கு மாஸ்க் என்று பெயரிடப்பட்டிருப்பதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. கவினுக்கு ஜோடியாக நடிகை ஆண்ட்ரியா நடிக்க உள்ள நிலையில் இப்படத்திற்கு GV பிரகாஷ் இசையமைக்க உள்ளார். நடிகை அனுஷ்கா ஷெட்டி கன்னட தயாரிப்பாளர் ஒருவரை இந்த ஆண்டு இறுதியில் திருமணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து விட்டதாகவும் திருமண தேதியும் முடிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் நடிக்கும் விடுதலை 2ஆம் பாகத்தில் நடிகர் SJ சூர்யா இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென்காசியில் நடைபெறும் படப்பிடிப்பில் SJ சூர்யா கலந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சித்தார்த் நடிக்கும் 40வது படம் குறித்த அறிவிப்பை படத்தை தயாரிக்கும் சாந்தி டாக்கீஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 8 தோட்டாக்கள், குருதியாட்டம் படங்களை இயக்கிய ஸ்ரீ கணேஷ் படத்தை இயக்கும் நிலையில் விரைவில் இந்த படம் குறித்த தகவல்கள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. கிரீம் கலர் உடையில் நடிகை காஜல் அகர்வாலின் அசத்தலான போட்டோ ஷூட் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளன. கஷ்டப்பட்டு உடல் எடையை குறைத்து மீண்டும் ஸ்லிம் ஃபிட் அழகில் ஜொலிக்கும் காஜல் அகர்வால் போட்டோ ஷூட் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகை மடோனா செபாஸ்டின் அங்குள்ள கடற்கரையில் எடுத்த புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். கடற்கரையில் கருமேகங்களுக்கு முன்பு கருப்பு உடையில் எடுத்த மடோனாவின் புகைப்படங்களுக்கு ரசிகர்கள் இதய எமோஜிகளை பறக்க விட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் நெரூர் சித்தர் சதாசிவ பிரம்மேந்திராள் கோயிலில் பக்தர்கள் எச்சில் இலையில் உருண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி வினோத வழிபாடு செய்தனர். கடந்த 25ஆம் ஆண்டு நீதிமன்றம் இந்த வழிபாட்டிற்கு தடை விதித்திருந்த நிலையில் தடை நீக்கப்பட்டு 9 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் உள்ள ஆதிநாதர் கோவிலில் வைகாசி திரு அவதார உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பெருமாளுக்கான பாசுரங்களை பண்ணிசைத்து பாட சுவாமி நம்மாழ்வாருக்கு மரியாதையும் நம்மாழ்வாரால் எதிர் மரியாதையும் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பின்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தூக்கு தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 3 தூக்கு தேரில் எழுந்தருளிய ஐயனார், பிடாரியம்மன், சூள பிடாரியம்மன் தேர் மீது மக்கள் மாலையை வீசி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த கொப்பம்பட்டியில் உள்ள ஆண்டியப்ப ஐயனார் கோயில் தேரோட்டத்தில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் ஆண்டியப்ப ஐயனார் சுவாமி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இருளப்ப சுவாமி கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் 51 கிடாக்கள் பலியிட்டு உணவு தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அசைவ விருந்து அன்னதானமாக வழங்கப்பட்டது. முன்னதாக 1008 கிலோ ஆட்டுக்கறியை சுட சுட சமைத்து படையலிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே உள்ள மகா மாரியம்மன் மற்றும் சுந்தர காளியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் மாரியம்மனுக்கு குடம் குடமாக அபிஷேகம் செய்யப்பட்டது. திருப்பதியில் நடைபெற்ற பத்மாவதி பரிணய உற்சவம் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி ஊஞ்சல் சேவையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்திற்கு மலையப்ப சுவாமி யானை வாகனத்திலும் ஸ்ரீதேவி பூதேவி பல்லக்கிலும் எழுந்தருள எதிர்கோள் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரே நாளில் 3,63,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோடை விடுமுறை என்பதால் சுமார் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் விளாத்திக்குளம் அருகே இஸ்லாமியர்கள் வழங்கிய சமத்துவ அசைவ விருந்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று உணவருந்தினர். அரியநாயகிபுரம் கிராமத்தில் உள்ள பள்ளி வாசலில் கந்தூரி திருவிழாவை கொண்டாடும் விதமாக ஆண்டுக்கு ஒருமுறை இஸ்லாமியர்களால் சமத்துவ விருந்து வழங்கப்படுகிறது. நியூபியா நிறுவனம் கடந்த ஆண்டு சீனாவில் அறிமுகம் செய்த ரெட் மேஜிக் 9 Pro என்ற ஸ்மார்ட் போனை விரைவில் இந்தியாவிலும் அறிமுகம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 6500 mAh பேட்டரி, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியுடன் கூடிய இந்த போனின் விலை 54,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.